என்னுடைய நண்பர், நண்பிகள், தோழிகள், சகோதரிகள், தாய்மார்கள் எல்லாருக்கும் நான் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நீங்க எல்லாம் சந்தோஷமா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஆனா எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? தமிழ்நாட்டுல திமுக அரசு வந்ததுக்கு அப்புறம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. திமுக அரசை நம்பிதான் நம்ம ஓட்டு போட்டோம். ஆனா நம்மள ஏமாத்திட்டாங்க. ஒன்னும் கவலைப்படாதீங்க. 2026 வரப்போகுது. 2026ல இந்த ஆட்சிய பதவியை விட்டு இறக்கணும் அப்படின்னு நாம எல்லாம் உறுதியேற்போம். நான் வந்தா அப்படியே எல்லாத்தையும் வெட்டி முறிச்சிருவேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு காணொலி பேசியிருக்கிறார். ஒண்ணு, மகளிர் தினத்துக்கு வாழ்த்து சொல்லணும். இல்ல நீங்க திமுகவை விமர்சனம் பண்ணி பேச போறீங்க, இல்ல ஓட்டு கேட்க போறீங்கன்னா அதற்கான காணொலி நீங்க எத்தனை வேணா போடுங்க, தைரியமா போடுங்க. எந்த கட்சியும் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டது இல்லை. ஆனா மகளிர் தினத்துக்கு வாழ்த்து சொல்றேன் அப்படிங்கிற பேர்ல தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்க இன்னைக்கு விட்டுருக்கீங்க சார். அப்ப அது சம்பந்தமா உங்ககிட்ட சில கேள்விகளை நாங்க கேட்க வேண்டியிருக்கு. சரி, தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இல்ல அப்படிங்கிற விஷயத்துக்கு நான் பின்னால வரேன். ஏன்னா நீங்க இப்பதான் அரசியல்ல மூக்கைய நுழைச்சிருக்கீங்க. இதற்கு முன்னால நீங்க இருந்தீங்களா அந்த திரைத்துறை, இன்னமும் இருக்கீங்க, இன்னமும் நடிச்சுட்டு இருக்கீங்க. இந்த திரைத்துறையில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்கள் பாலியல் ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் சுரண்டப்படுகிறார்கள் அப்படின்னு எத்தனையோ காலகட்டங்கள்ல எவ்வளோ பெண்கள் வெளியில வந்து பேசிருக்காங்க சார். சமீபத்துல கூட ரேகா கமிட்டி மூலமா பல அதிர்ச்சி தரக்கூடிய உண்மைகள் வெளியில வந்தது சார். உங்கள் திரைத்துறையை பற்றி, உங்கள் திரைத்துறையில் இருக்கக்கூடிய ஆண்கள் அதே திரைத்துறையில் இருக்கக்கூடிய பெண்களை எந்த அளவுக்கு பாலியல் ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் சுரண்டாங்க அப்படிங்கறத வெளிப்படையா பெண்கள் வந்து கதறி இருக்கிறாங்க. அப்பெல்லாம் ஏன் சார் உங்களுக்கு அந்த பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி பண்ணணும் அப்படின்னு தோணல? அப்பெல்லாம் ஏன் சார் நீங்க வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசல?